ஓகே गाइस, இப்போ வந்து வீடியோ பண்ணலான்னு சொல்லி பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ அவனை வந்து உள்ள எடிட் பண்ணிட்டு இருக்கான். அவனை தான் நம்ம போய் இப்போ கூப்பிட போறோம். கூப்பிட்டுட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். Hi guys, welcome back to the channel. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஹல்திராம்ஸோட பேல்பூரி அது நாங்கள் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். நான் வந்து வாங்க போனதே வேற, ஆனா திடீர்னு இது கண்ணில் பட்டுச்சு. சரி என்னன்னு பார்த்தோம். ஏதோ 3 minutes 2 minutes போட்டிருந்தாங்க. மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் ஈஸியா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ பெரிய வேலைலாம் கிடையாது. ஜஸ்ட் அதில் வந்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பேல்பூரி நம்ம கடையில் பார்த்துருக்காங்க பாருங்க. இதுலேயே போட்டிருக்காங்க. நம்ம கடையில் மோஸ்ட்லியாக கடையில் போனால் மிக்ஸ் பண்ணி தானே கொடுப்போம். ஸோ அதே தான் அதில் சாஸ்லாம் கொடுத்துருவாங்க. போட்டிருக்காங்க. மிக்ஸ் பண்ணிட்டு எப்படி பார்ப்போம். ஓகே கேஸ், நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் எப்படின்னு பார்த்துலாம். ஓகே கேஸ், நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அதை பார்த்தீங்கன்னா இதில் தான் அந்த பேல்பூரி உள்ள இருக்க விஷயம். இது வெறும் அந்த பாக்ஸ் தான், சும்மா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஸ்பூன் பாருங்க. அப்புறம் இந்த 3 சாசஸ் இதில் போட்டிருந்தாங்க. இந்த ஃப்ரண்ட்ல இந்த 3 சாஸ் போட்டுருக்காங்க. அந்த 3 சாஸையும் பாக்கெட்டில் போட்டு சாஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் போடல. புளி சாஸு 3 சாஸ் இருக்கு. ஸோ வாங்க மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன். எனக்கு பிடிச்ச இந்த ஸ்பூன் தான். ஸ்பூன் இந்த ட்ரேல ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. டிசைன் பண்ணுறாங்க. அது வேற 4 கோடு வெறும் பேப்பரை கொடுத்தா ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லி 4 கோடு வேற போட்டிருக்காங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சோம். எடுத்து இதில் கொட்டிடலாம். எல்லாம் காய் உள்ளே போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சாஸ் எடுத்துலாம். சாஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து தான் பேக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இது 3 வித சாஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து புளிப்பு சாஸ் நினைக்கிறேன். இது சில்லி, இது வந்து டொமேட்டோ சாஸ் நினைக்கிறேன். புளிப்பு சில்லி இது தெரியல. இதில் மட்டும் டேமரன் சாஸ்ன்னு போட்டிருக்கு. மற்ற ரெண்டும் டொமேட்டோ சாஸ் நினைக்கிறேன். அது சில்லி சாஸ். சில்லி சாஸ் இதில் போட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்பூனை வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம். இன்றைக்கி இந்த ஸ்பூனை வச்சு சாப்பிட போகிறோம். வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சாஸ் புளி சாஸ், டேமரின் சாஸ். இது சோயா சாஸ் மாதிரி இருக்குல்ல? லைட்டாக சோயா சாஸ் மாதிரி தான் இருக்குது. அடுத்த சாஸ் டொமேட்டோ சாஸ். ஆமாம், டொமேட்டோ சாஸ் ரொம்ப திக்காக இருக்குது. அது கொஞ்சம் வாட்டராக இருந்துச்சு. அது டொமேட்டோ சாஸ் இல்லை, சில்லி சாஸ். அப்படியா? கைஸ், டொமேட்டோ சாஸ் இல்லை, சில்லி சாஸ். லைட்டாக டேஸ்ட். ஓகே, லாஸ்ட்டு இதுதான் சில்லி சாஸ்ன்னு நினச்சேன். என்ன சாஸ்ன்னு தெரில. இதுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி இருக்கு.
ஜிஞ்சர் கார்லிக் மாதிரி தான் இருக்கு. அதானா ஆக்சுவலாக நம்ம தெரிஞ்சு இதுன்னு நினைக்கிறேன். பேர் என்ன, மின்ட் சாஸா? மின்ட் சாஸு பானிபூரிக்கு யூஸ் பண்ணலாம், அந்த டேஸ்ட் இருக்குது. அதான் மின்ட் சாஸ் அவங்களோட ஸ்பெஷல் சாஸ் போல இது. ஓகே ஓகே, இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த எதில் மிக்ஸ் பண்ண போகிறோம்? இந்த ஸ்பூனில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், மிக்ஸ் பண்ணிடலாம். மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அந்த ஒரு புரியுது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணுவாங்க, இதாக இருக்கும், ட்ரையாக தான் இருக்கும். மோஸ்ட்டாக பேருக்குலாம் ரொம்ப ட்ரையாக மாதிரி. ஓகே, ஸ்மெல் நல்லா தான் இருக்கலாம். இங்கே ஸ்பூன் மட்டும் கேவலமாகிடுச்சு. பேப்பர் தான் அப்படியே காட்டு, டாப் வியூவில் காட்டுறேன். இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே கைஸ், நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஹரிஸ் வந்து அந்த ஸ்பூனில் தான் சாப்பிட போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் நீ எடுத்து சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்றேன். ரொம்ப புளிப்பு சாஸ் ரொம்ப புளிப்பாக இருக்குது. நான் இப்போ டேஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து இந்த ஸ்பூனில் தான் சாப்பிடுவேன். ரொம்பவே புளிப்பாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்கு. நம்ம சீக்கிரம் சாப்பிட்ற மாதிரி இல்லை, நல்லா புளிப்பாக நல்லா லைட்டாக வச்சு வருது. அதான் ஓப்பனாக சொல்லணும்னா ஹாஜிமலா டேஸ்ட்டில் இருக்கு. ஓ ஹாஜிமலா, எக்ஸாக்ட்லி ஹாஜிமலா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த லாஸ்ட்டாக ஒரு சாஸ் போடுறாங்க, மின்ட் சாஸ் இல்லை அவங்களோட சாஸ் நினைக்கிறேன். அது வந்து ஹாஜிமலா டேஸ்ட்டில் தான் இருக்குது. நல்லா டேங்கியா, ரொம்ப புளிப்பாக இருக்குது. லைட்டாக பிடிக்குது ரொம்ப. ரொம்ப புளிப்புனா வாயில் வைக்க முடியாத மாதிரி இல்லை, ஆனால் சாப்பிடுவோம். ஹாஜிமலா பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். நான் சாப்பிடுவேன் ஹாஜிமலா. நல்லா இருக்கு. மொரா பார்த்தீங்கன்னா இது அரௌண்ட் 40 வந்து 40 ஒத்து தான். நீட் பேக்கேஜிங்கு, நீட்டாக சாஸ்லாம் ரோட் சைடு எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. எல்லாமே இன்னும் அந்த ஸ்பூன் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். ஸ்பூனுன்னு சொன்னது தப்பு. ஆமாம், அதில் எழுதியிருக்காங்க, நாங்களே சொல்லலை. ஸ்பூன் எழுதியிருக்காங்க, அதனால நான் ஸ்பூன்னு சொன்னேன் அவங்களுக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வாஸ் குட். அப்புறம் ஓகே, அவ்வளோதான். அவ்வளோ இது மாதிரி நான் உங்கள் பக்கத்து கடையில் கிடைச்சா வேணா வாங்கி சாப்பிட்டேன். பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இது வாங்கி சாப்பிடுங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் இல்லை. பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா புதுசாக பார்த்து ட்ரை பண்ணுவோம். சரி, எப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம், அந்த ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி வீடியோ வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் மறக்காம. முக்கியமாக ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நம்ம ஆல்மோஸ்ட் 1000 போடுவோம். ரொம்ப வருஷம் கழிச்சு கண்டினியூஸாக போடல. நாங்கள் கேப் கூட தான் போட ஆரம்பித்தோம். ஸ்டில் 1000 நியராக போகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next video. Bye. See you. இன்னும் சொல்லி நல்லா தான் இருக்குது. பிடிக்கல, இது வேற ஸ்பூன் வேற நான் அப்படி சொல்றேன். சரி.